Hi friends, welcome back to Birlas Parvai. நம்ம கார்ல வைப்பர்ல ரெண்டு டைப் இருக்கு அப்படிங்கிறது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து ஃப்ரேம் டைப்பு, இன்னொன்று ஃப்ரேம்லெஸ் டைப். இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, எவ்வளோ காஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும், என்ன பெர்ஃபார்மன்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத லைவாக ஒரு டெமோவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம வைப்பரை மாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம வைப்பர் என்ன சைஸ் அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வைப்பர் நம்ம பிக் பண்ணும்போது ஆன்லைனாக இருக்கட்டும் இல்லை ஷாப்பில் போய் நீங்கள் பார்த்தீங்கனாலும் இந்த வைப்பரோட சைஸ் சொல்லி தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த வைப்பரோட பிளேட்ஸ் வந்து நம்ம வாங்கணும். இப்போ நம்ம காரில் அதை மெஷர் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே ரெண்டு வைப்பர் இருக்கிறது நமக்கு தெரியுது. மோஸ்ட் ஆஃப் த கார்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி டூவல் வைப்பர் தான் கொடுப்பாங்க. பட் ஒரு சில காரில் ரொம்ப பேசிக்கில் இருக்கிற காரில் மட்டும் என்ன இருக்கும், ஒரே ஒரு சிங்கிள் வைப்பர் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ இதில் ஒன்று வந்து பெருசாகவும், இப்போ நான் இங்கே தூக்கியே காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பெருசாக இருக்குது, ஒன்று வந்து சின்னதாக இருக்குது. ஆல்ரெடி நம்ம காரில் ஒன்று வந்து ஃப்ரேம்லெஸ்ஸாகவும் ஒன்று ஃப்ரேமாகவும் கிடைச்சதை போட்டு வச்சுருக்கிறோம். இதை இப்போ நம்ம மாற்றி தான் நம்ம உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ மெஷர் பண்ணுறதுக்கு இது நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு டேப் வச்சு என்ன பண்ணலாம், இதை வந்து ஜஸ்ட் இதோட லென்த்தை மட்டும் நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம் 22 வந்து நமக்கு வந்திருக்கு. 22ங்கிறது 22 இன்ச்சஸ். இதுதான் வந்து பெரிய வைப்பரோட சைஸு. சின்ன வைப்பரை மெஷர் பண்ணுவோம். இதை நம்ம மெஷர் பண்ணோன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம், நான் காமிக்கிறேன். 16 இன்ச்சஸ் வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த 22 அந்த 16 எக்ஸாக்டாக நமக்கு கிடைக்கலனாலும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 1 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் வரைக்கும் ஓகே. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே வந்து பாருங்கள், இந்த பெரிய வைப்பருக்கும் சின்ன வைப்பருக்கும் எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கேப் வந்து ரொம்ப க்ளோஸராக வந்துடக்கூடாது. அப்படி வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஆப்ரேஷன் அப்போ என்ன ஆகும், அதாவது வைப் ஆகும்போது ரெண்டும் இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரியே இங்கே எட்ஜில் வந்து நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ க்ளோஸராக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நமக்கு இன்னொரு 1 இன்ச்சு தான் இங்கே கேப் இருக்குது. அப்போது ரொம்ப பெருசாக நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னா ஃப்ரேம் மேலே போய் உங்களுக்கு வைப்பர் வந்து உட்காந்துரும். ஸோ அப்படி இருக்கும்போது சைஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 இன்ச் அப்படிங்கிறது அக்செப்டபிள். அதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு ஃப்ரேமு ஒரு ஃப்ரேம்லெஸ் ரெண்டையுமே வந்து ஃபஸ்ட் நம்ம போய் செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம டெமோவுமே நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இங்கே வைப்பர்ஸ் எல்லாமே டிஸ்பிளேல வந்து வச்சுருக்காங்க. இதில் நான் சொன்ன அந்த ஃப்ரேம் அண்ட் ஃப்ரேம்லெஸ் ரெண்டையுமே நம்ம பார்ப்போம். இங்கே மேலே இருக்கிறது எல்லாமே வந்து ஃப்ரேம்லெஸ்ஸு, கீழே வந்து ஃப்ரேம் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பாஷோட பிராண்ட் வந்து மோஸ்ட்லி இந்த ரெண்டுலேயுமே இருக்குது. இந்த வைப்பரில் மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த பாஷோட பிராண்ட் வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. ஸோ அதனால் மோஸ்ட்லி எந்த ஷாப்புக்கு போனாலுமே உங்களுக்கு இந்த பிராண்டு தான் வந்து டிஸ்பிளேல இருக்கும். அது போக உங்களுக்கு என்னென்ன பிராண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கு இல்லையா, வேல்யூ அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேயும் உங்களுக்கு வைப்பர் பிளேட்ஸ் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த உர்த்துங்கிற பிராண்ட்லேயுமே வந்து உங்களுக்கு இந்த பிளேட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். பட் இப்போ நம்ம பிக் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, இந்த பாஷோட பிராண்டையும் நம்ம பிக் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்த சைஸ் வந்து நமக்கு வந்து என்ன இருந்தது அப்படின்னா 16 and 22 வந்து பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து 22 இருக்கான்னு நம்ம செக் பண்ணலாம். இந்த ஃப்ரேம்லெஸில் வந்து 22 வந்து நமக்கு இருக்கானுங்கிறத முதல் பார்ப்போம். இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு 22 சைஸ் வந்து நம்ம பிக் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்குது, தெரியுதா? இதான் வந்து அந்த இதோட லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா 22 இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்த்தது வந்து 16 பார்த்தோம். 16 இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக 16 வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் தான். பட் இங்கே வந்து ஐ திங்க் ஸ்டாக் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் நமக்கு 17 வந்து அவைலபிளாக இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 இன்ச் அப்படிங்கிறது மேனேஜபிளாக இருக்கும். நம்ம 17 எடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த ஃப்ரேமில் நீங்கள் பார்க்கலாம், இந்த ஃப்ரேமில் வந்து நமக்கு 16 அவைலபிளாக இருக்குது பாஷ்லேயே. இங்கே நான் காமிக்கிறேன். இது வந்து 16 இன்ச் சைஸ் வந்து இது. இப்போ அடுத்து நம்ம பிக் பண்ண போகிறது 22 இருக்கான்னு பார்க்கலாம். கரெக்ட். ஸோ இங்கே நமக்கு 22மே வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த ஃப்ரேமில் நமக்கு எக்ஸாக்டாக நமக்கு தேவையான சைஸே வந்து இங்கே ஸ்டாக்லேயே வச்சுருக்காங்க. இதையே நம்ம பிக் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஃப்ரேம் டைப்பை நம்ம இப்போ வெளியில் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லாவே ஆக்சுவலாக வெயிட்டாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி நீங்கள் இங்கே பார்க்குறீங்கல்ல, இந்த ரப்பர் வந்து மேலே ஃப்ரேமில் போய் தட்டிட்டு இவ்வளோ தான் வந்து நமக்கு ஃப்ளெக்சிபிள் ஆகுது. அதே மாதிரி இந்த ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு ஒரு ஆர்ச் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் வந்து இந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியை உங்களுக்கு அலோவ் பண்ணுது. பட் இருந்தால் கூட இது எக்ஸாக்டாக நம்மளோட விண்ட்ஷீல்டோட அந்த ப்ரொஃபைலுக்கு ஃப்ளெக்சிபிளாக இது வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா
கொஞ்சம் டவுட்டு தான். இன்னொன்று இது ரொம்பவே வெயிட்டாக இருக்குது. இப்போ இது இந்த ஃப்ரேம்லெஸ்ஸை வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். லாங்கரை ஓப்பன் பண்ணுவோம். உள்ளே வந்து எஸ் ஸோ இது வந்து ஃப்ரேம்லெஸ் டைப்பு. ஸோ அதை விட நல்லாவே லைட் வெயிட்டாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம்லெஸ்ங்கிறனால நம்ம மேலே பார்த்த அந்த மெட்டல் போர்ஷன் எதுவுமே வந்து நமக்கு இங்கே இல்லை. அதே மாதிரி இங்கே எவ்வளோ ஃப்ளெக்சிபிள் ஆகுதுங்கிறத நீங்கள் இங்கே பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நான் இப்படி காமிச்சா கூட இங்கே பார்க்கலாம். ஸோ எவ்வளோ தூரம் நமக்கு ஃப்ளெக்சிபிள் ஆகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்மூத்தாகவே ஆகுது. அப்போ இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட விண்ட்ஷீல்டோட அந்த ப்ரொஃபைலுக்கு ஏற்றாப்பில் இது வந்து கரெக்டான ஒரு ஷேப்பில் போய் நிற்கும். அதே மாதிரி நல்ல ஒரு ப்ரெஷர் வந்து இந்த விண்ட்ஷீல்டில் வந்து போய் இது கொடுக்குது. சரியா? அப்போ இது இவ்வளோ பெட்டராக இருக்கே, எதுக்காக ஓஎம்மில் இது கொடுக்குறது இல்லை அப்படின்னு கண்டிப்பாக ஒரு கமெண்ட் வரும் அப்படின்னு எனக்கு தெரியும். எதனால் அப்படின்னா இதுக்கும் உள்ள காஸ்ட் டிஃப்ரென்ஸ். இப்போ உதாரணத்துக்கு இந்த 22ஓட எம்ஆர்பி வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். 254 ருபீஸ் வந்து போட்டிருக்காங்க. ஃப்ரேம் டைப்பு பாஸோட வைப்பர். இதே பாஸோட ஃப்ரேம்லெஸ்ஸு சேம் 22 இன்ச்சஸ் வந்து இங்கே ரேட் வந்து 450 ருபீஸ் வந்து எம்ஆர்பி போட்டிருக்காங்க. அப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா நியர்லி 200 ருபீஸ் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ அப்போ இந்த காஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து நியர்லி டபுள் த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. அதனால தான் நமக்கு ஓஎம்மில் இது வர்றது கிடையாது. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம காரில் ரெண்டையுமே ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஆர்டிஃபிஷியலாக ரெயினை க்ரியேட் பண்ணி வைப் பண்ணி பார்ப்போம் எந்த வைப்பிங் வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரேம் டைப் டெமோ வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஃப்ரேமில் பழசு இருக்கிறத நம்ம எடுத்துகிட்டு இது நம்ம ஃபஸ்ட் நம்ம மாட்ட போகிறோம். ஸோ இந்த வைப்பரை கலட்டுறதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம், ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு. இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வைப்பரை வந்து என்ன பண்ணலான்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து இது மேலே வராது. அதுக்கு மேலே அப்படி டைட்டாக திருப்பினீங்கன்னா இப்படி தலைகீழ திரும்பிடும். அப்படி திரும்பினதுக்கப்புறமா ஜஸ்ட் இதை புஷ் பண்ணிங்க அப்படின்னா இது கீழே வந்து இறங்கும். இந்த சைடில் கீழே வந்து சின்னதாக ஒரு கிளிப் இருக்குது. ஆக்சுவலாக இந்த நாவை நல்லா கீழே இப்படி அமுக்கிட்டு இந்த வைப்பரை கீழே புஷ் பண்ணிங்க அப்படின்னா இப்படி கலந்து இப்படி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்படி எடுத்து இப்படி வெளியே எடுத்துடலாம். இந்த பிளாஸ்டிக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஹோலை வந்து இப்படி வெர்டிக்கலாக நீங்கள் உள்ளே விட்டு இப்படி திருப்பினீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் வந்து என்ன ஆகும், அந்த யூ ஹூக்கில் போயிட்டு லாக் ஆகும். இப்படி வச்சுட்டு அப்படி மேலே தூக்குனா போதும், டக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். அவ்வளோதான். இப்போ இந்த வைப்பர் வந்து நம்ம மாட்டியாச்சு. இது அப்படியே நம்ம கீழே என்ன பண்ணலாம், இப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டுடலாம். ஃப்ரேம் டைப் வந்து இப்போ நம்ம மாட்டிட்டோம். இந்த மாட்டினதுக்கப்புறமா இங்கே நான் இது மேலே கிளாஸ் மேலே வைக்கிறேன். அந்த கிளாஸோட ப்ரொஃபைலில் எந்த அளவுக்கு இது போய் உட்காருது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற இந்த ஃப்ரேம் வந்து இது மேலே நம்ம வைக்கும்போது ஓரளவுக்கு ஒரு ஆர்ச் வந்து க்ரியேட் ஆகுது. பட் இருந்தாக்குள்ள அந்த பிரெண்டு வந்து எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ரொம்ப மைனராக தான் நமக்கு இது வந்து பிரெண்ட் ஆகுது. அப்போது இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த கிளாஸில் கொடுக்குற ஃபோர்ஸில் தான் நமக்கு இந்த வைப் பண்ணும்போது க்ளீன் வைப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து இதில் கம்மியாக தான் ஆக்சுவலாக இருக்குது. பட் இருந்தாலும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் ஒரு ஆர்டிஃபிஷியலாக இல்லை தண்ணி மேலே நம்ம போர் பண்ணி எப்படி வைப் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன், வைப்பரை வந்து ஆன் பண்ணுறேன். இப்போ வந்து க்ளீன் ஸ்பீட் வைப் நம்ம வச்சுருக்கோம். மிடில் கூட நான் வைக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு அது வைப் ஆகுதுன்னு பாருங்கள். பட் இருந்தால் கூட இது வந்து ரொம்ப டென்ஸான ஒரு மலையாக இருக்குது. இப்போ மழை வந்து ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், அந்த வைப்பிங் வந்து ஸ்டில் ஒரு சின்ன சின்ன வாட்டரோட டாப்லெட்ஸ் வந்து நமக்கு இருக்கிறது வந்து தெரியுது. பட் இருந்தால் கூட ரொம்ப க்ளீன் வைப்னு சொல்ல முடியாது. பட் டீசெண்டான வைப் வந்து கண்டிப்பாக இதுலேயுமே வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ மறுபடியும் அடிக்கிறாரு, இங்கே பார்க்கலாம். இப்போ இது வந்து ஃபாஸ்ட்டில் நம்ம வச்சுருக்கோம். ஸோ வச்சுருந்தா கூட இருந்தால் கூட நமக்கு இங்கே பாருங்கள் எப்படி வந்து தண்ணி வந்து எவ்வளோ நேரம் வரைக்கும் அந்த தண்ணி வந்து அப்படியே நிற்குதுங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதையே வந்து ஃப்ரேம்லெஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இங்கே ஒரு டோர் மாதிரி இருக்குது, மேலே தூக்கிக்கிறோம். ஜஸ்ட்டு இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே விட்டு என்ன பண்ணுறோன்னா மேலே தூக்கணும், அவ்வளோதான். வச்சு மேலே தூக்குனிங்கன்னா லாக் ஆயிரும். இதை லாக் பண்ணிட வேண்டியதான். அதே மாதிரி அதையுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதுலேயும் அதே மாதிரி இந்த கிளிப்பை ஓப்பன் பண்ணுறோம். பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ப்ரொஃபைலில் அந்த ஹூக்கில் வந்து என்ன பண்ணுறோம், இதை அப்படி ப்ளேஸ் பண்ணோம். கரெக்டாக அந்த யூ ஹூக்கில் வந்து இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டு மேலே தூக்குனிங்கன்னா லாக் ஆயிரும். இதை லாக் பண்ணிட வேண்டியதான். ஸோ இப்போ வந்து உள்ளே வச்சாச்சு. நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம், இதில் வந்து 22 வந்து கரெக்டாக எடுத்திருந்தோம். பட் இதில் 16க்கு பதிலாக 17 வந்து நம்ம எடுத்திருந்தோம். இதில் எந்த அளவுக்கு நீங்கள் கேப் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக
தட்டாது, பட் இருந்தால் கூட ரொம்ப டைட்டான ஒரு ஸ்பேஸ் தான். இங்கேயும் கரெக்டாக எட்ஜ் வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா 1 இன்ச் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த 1 இன்ச் கேப்பில் நமக்கு இந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஃப்ரேம்லெஸில் இங்கே நீங்கள் பார்க்கலாம், நான் தூக்குறேன், எந்த அளவுக்கு ஒரு ஆர்க் வந்து இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ இவ்வளோ தூரம் நமக்கு ஆர்க் இருக்குது. அப்போ இவ்வளோ ஆர்க் இருக்கும்போது இது மேலே லேண்ட் ஆகும்போது நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் வந்து இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த ப்ரெஷர்னால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நல்ல டைட்டாக அழுத்தி உங்களோட கிளாஸை வந்து என்ன பண்ணுது, க்ளீன் பண்ணுது. அப்போ ஒரு மாதிரி க்ளீன் வைப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இப்போது அந்த வைப்பிங் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இது வந்து ஃப்ரேம்லெஸ்ஸோட வைப்பிங்கு. இப்போ கண்டினியூஸாக மழை பெய்கிறப்போ இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு, பட் இதை வைப் பண்ணும்போது ஒரு சைடு போகும்போது எவ்வளோ க்ளீனாக தண்ணி எடுத்துகிட்டு போகுது பாருங்கள். இப்போ வந்து ஃபாஸ்ட் வைப்பிங் நான் கொடுக்குறேன், ரைட். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இது ஸ்லோ வைப்பிங்கில். ஸோ ஒரு வைப்பிங்லேயே வந்து உங்களுக்கு, ஸோ அதுக்கும் இதுக்கும் ஓரளவுக்கு நமக்கு வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ க்ளீன் வைப் ஆகுறது இங்கே பாருங்கள், ஒரு வைப்பிங்லேயே நமக்கு எந்த அளவுக்கு அதில் ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த ப்ரெஷர் தான் வந்து இதில் டிஃப்ரென்ஸு. அப்போ இன்கேஸ் உங்களோட காரில் அந்த வைஷர் ஃப்ளூயிடில் நீங்கள் ப்ராப்பரான ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணி இன்னும் நம்ம ஸ்ப்ரே பண்ணி நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா இவ்வளோ டைட்டாக வைப் பண்ணும்போது உங்கள் கிளாஸை வந்து பக்காவாக வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், அது வைப் பண்ணும். ஸோ அதுதான் வந்து இந்த ஃப்ரேமுக்கும் இந்த ஃப்ரேம்லெஸ்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ இந்த டெமோவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த ஃப்ரேமுக்கும் ஃப்ரேம்லெஸ்ஸுக்கும் என்ன சேஞ்ச் இருந்தது அப்படின்னு சொல்லி, டெஃபினட்டாக இந்த ஃப்ரேம்லெஸ்ஸில் இந்த வைப்பிங்கோட குவாலிட்டி ஒரு 20 to 30% இன்க்ரீஸ் ஆகிருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம டெமோலே நம்ம பார்த்துருந்தோம். பட் காஸ்ட் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் டபுள் த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வருது. இன்னொன்று, இது வந்து நாள் ஆக ஆக ஹார்ட் ஆகும்போது இன்னும் அந்த ப்ரெஷர் வந்து இதில் கம்மியாகும். பட் இதோட லைஃப் வந்து கொஞ்சம் பெட்டர் லைஃப் வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு ரெய்னி சீசனில் தான் இருக்கும். கண்டிப்பாக தேவையான ஒரு வீடியோவாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.